உங்க புள்ள கூட இருக்கால அவதான் மயில். பல வருஷமா எங்க சூளையில வேலை செய்யறவ. அவ யார் தெரியுமா? நான் செவன் ஆள் தான். உங்க பையன் திருந்திட்டானா இல்லை அறிஞ்சுக்கிறதுக்காக சிவனை அனுப்பி வச்ச மொத பால் உங்க பையன் டக் அவுட். உங்க புள்ள இன்னும் திருந்தலங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. இந்த லைஃப் டெலிகாஸ்ட் எப்படி இருக்கு? எப்படி உங்க புள்ள காவியாக்கு உண்மையா இருப்பேன். காவியா விருப்பப்படி வாழ்றதுதான் என் வாழ்க்கையோட லட்சியம் சொல்லி சொன்னாரா? இந்த மாதிரி போய் சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நேர்ல போய் உங்க பிள்ளைக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா? நாம நேர்ல போயே ஆகணும். உங்க புள்ள சட்டையை புடிச்சு நான் கேள்வி கேட்டே ஆகணும். போலாமா? என்ன ராஜா பாக்குற? என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையா? உனக்கு தினம் கருவாட்டு குழம்பும் நாட முட்டையும் கொண்டு வந்து கொடுத்தாலே இந்த மயில் இவள ஓ ஆள்னு நினைச்சியா? இவ ஓ ஆள் இல்ல ராஜா, என்னோட ஆள். ஓவரா சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தாங்க. அதான் நீ உண்மையிலேயே திருந்திட்டியா செக் பண்றதுக்காக இந்த மயில நான் உனக்கு செட் பண்ணேன். இது தெரியாம நீ இப்படி முத பால்லயே அவுட் ஆயிட்டியே ராஜா. எந்த பொண்ணை பார்த்தாலும் ஒரே டைலாக், கை சாஃப்டா இருக்கு, காலு சாஃப்டா இருக்கு. ஏண்டா உனக்கு வர எதுவுமே யோசிக்க தெரியாதா? இப்பதான் 10 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிருக்க. அந்த கல்யாணத்துல ஊரறிய அசிங்கப்பட்டுக்கு தினம் ராத்திரி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கு. அப்படி இருந்தும் உனக்கு புத்தி வரல. இந்த மயில்ல ஒருத்தி கருவாட்டு குழம்பு கொண்டு வரேன்னு சொன்னா அவ மேல காதல் பொங்கிரும்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க செங்க சூழலையே வேலை பார்த்துட்டு இப்படி ஒரு வேலை பார்த்திருப்ப நீ. உன்னெல்லாம் இன்னும் எவ்வளவு தாண்டா அடிக்கிறது? ராடு அம்மாடி தாய் குலமே ரெண்டு பேரும் என்ன அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? என் மனைவி தமிழ்ச்செல்விய விவாகரத்து பண்ணணும்னு சொல்லி கேஸ் கொடுத்திருந்தான்ல. இப்போ அதுல என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல சார். சரி, என்ன சேர்த்து யோசிக்கிற? என்னன்னு சொல்லியா? சொல்லுங்க. என் மனைவி விவாகரத்து பண்ணணும்னு கொடுத்த கேஸ நான் வாபஸ் வாங்கலாம்னு இருக்கேன் சார். எவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸ வாபஸ் வாங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாபஸ் வாங்கிக்கலாம் சார். எப்ப மனசு எப்படி மாறுன்னு சொல்ல